Welcome to my channel, Syed Sultan TV. Please subscribe my channel. வேற எந்த கவிஞனும் உலகத்தில் எழுதினதே கிடையாது. உனக்கு நீதான் நீதிபதினு எழுதினார் கண்ணதாசன். பதில் சொல்லணும், எங்கள் அன்பிற்கும் மரியாதைக்கும் உரிய டாக்டர் ஜெயராஜமூர்த்தி உங்கள் பலத்த கரவழியோடு இலக்கிய அணியை நிறைவு செய்ய வருகிறார். பார்த்தாலும் நினைந்தாலும் படித்தாலும் படிக்க பக்கம் நின்று கேட்டாலும் பரிந்து உள் உணர்ந்தாலும் ஈர்த்தாலும் பிடித்தாலும் கட்டி அணைத்தாலும் இத்தனைக்கும் தித்திக்கும் இனித்த சுவை கரும்பே வேர்த்து ஆவி மயங்காது கனிந்த நறுங்கனியை மெய்மை அறிவானந்த விளக்கும் அருளமுதே தீர்த்தாவென்று அன்பரலாம் தொழ பொதுவில் நடிக்கும் தெய்வ நடத்தரசே என் சிறுமொழி ஏற்றருளே. வள்ளலாரின் அருட்பா வரிகளை இங்கே நினைவுகூர விரும்புகின்றேன். இனிமை தமிழ்மொழி எமது எமக்கு இன்பம் தரும்படி வாய்த்தல் அமுது கனியை பிழிந்திட்ட சாறு எங்கள் கதியில் உயர்ந்திட யாம் பெற்ற பேறு தனிமை சுவையுள்ள சொல்லை எங்கள் தமிழிலும் வேறெங்கும் யாம் கண்டதில்லை நனியுண்டு காதல் தமிழ்நாட்டினர் யாவருக்குமே தமிழ் மீதில் உயிர் தமிழே உன்னையும் வணங்கி மகிழ்கின்றேன். நடுவர் அவர்களே, மிக அருமையான ஒரு தலைப்பு. வாழ்க்கைக்கு எது வழிகாட்டுகிறது, அதுதான் கேள்வி. திரை இசையா அல்லது இலக்கிய வளமா? வந்தார் இனியவன், பேரு நல்லா தூய தமிழில் வச்சிருக்கிறார். இவர் விளக்கம் கொடுக்கறத பார்த்தா ஓலை கொட்டாயா தவளை கொட்டாயா, என்னையா இது சம்பந்தமே இல்லை. அவங்க அப்பா நல்ல பேர் வச்சிருக்காருங்க, இனியவன். எனக்கே பொறாமையா இருக்கும், எனக்கு கூட அந்த மாதிரி நல்ல பேர் இல்லையே. சம்பந்தம் இல்லாமல் பேசினார். ஏங்க லூஸ் மோஷன் எவனுக்கோ வந்துச்சான், டாக்டர்கிட்ட போனாரன், அதுக்கும் சினிமாவுக்கு என்னையா சம்மந்தம்? நீங்களே எல்லாரும் கை தட்டுறீங்க, நீ எதை சொன்னாலும் கை தட்டுறீங்க, சிரிக்கிறீங்க. அதனால அவர் இஷ்டத்துக்கு அடிச்சு விடுறாரு. ஹைக்கூ கவிதை இன்னைக்கு நிறைய வரிகள் எழுதி வந்ததை, அதாவது விருத்தப்பாக்கள், அதை வெண்பாவாக சுருக்கினார்கள். குரல் வெண்பானா 1.25 அடி அற்புதமாக விஜயகுமார் அவர்கள் சொன்னார்கள். ஒரு ஹைக்கூ கவிதையை சொல்லி அதை பற்றி சொல்லி அதை சினிமா பாடலோடு சேர்த்து புனைந்து விட்டார். ஹைக்கூ என்பது வேறு, அது இலக்கிய தரம் வாய்ந்தது, ஒன்றுமே இல்லை. ரொம்ப சிம்பிளாக வாலி ஒரு கவிதையில் சொல்கிறாரு கோவலனை பற்றி. புகாரில் பிறந்தான், புகாரில் இறந்தான். அருமையான வரி. புகார்னா பூம்புகாரில் பிறந்தவன், புகாரில் இறந்தானா ஒருத்தவங்க கொடுத்த கம்ப்ளைண்ட், இவன் சிலம்பை திருடி விட்டான் என்று அந்த பொற்கொல்லன் சொன்னதால் அந்த புகாரில் இறந்தான். அது அற்புதமான ஒரு ஹைக்கூ கவிதை அல்லவா? 6 அதை பற்றி எழுதுகின்ற போது கவிக்கோ அப்துல் ரஹ்மான் நீர் எழுதுகின்ற ஒரு வரி கவிதை 6. என்ன அற்புதம் பாருங்க, என்ன ஒரு சிந்தனை. அதெல்லாம் ஹைக்கூயா, திரைப்பட பாடல் அல்ல. இன்னொரு விஷயம், இங்கே ஹைக்கூ கவிதைகள் மற்ற கவிதைகள் எல்லாம் இலக்கியத்தில் வந்துவிடுகின்றன. இலக்கியம் என்பது ஒரு மிகப்பெரிய ஒரு கடல். அது என்றைக்கு தொடங்கியது? கிட்டத்தட்ட 2000 ஆண்டுகளுக்கு முற்பட்டது. காமஞ்சான்ற கடைக்கோட்காலை ஏமஞ்சான்ற மக்களோடு துவன்றி அறம்பூரி சுற்றமுடு கிழவனும் கிழத்தையும் சிறந்தது பயிற்றல் இறந்ததன் பயனே என்று தொல்காப்பியம் கிமு 5ஆம் நூற்றாண்டு. பல அறிஞர்கள், தமிழறிஞர்கள் தொல்காப்பியத்தினுடைய காலத்தை சொல்லுகின்ற போது கிமு 5 என்கிறார்கள். கிறிஸ்து பிறப்பதற்கு 500 ஆண்டுகளுக்கு முன்பாகவே ஒரு தமிழன் இங்கு பிறந்து எப்படி வாழ வேண்டும், வாழ வேண்டிய நெறிமுறைப்படி வாழ வேண்டும் என்கின்ற ஒரு உயர்ந்த சிந்தனை நமக்கு தருகிறான் என்றால் இந்த இலக்கியங்கள். அதற்கு பிறகு சங்க இலக்கியங்கள், நற்றிணை, நல்ல குறுந்தொகை, ஐங்குறுநூறு, ஒத்த 10 ஓங்கு பரிபாடல், கற்றறிந்தார் ஏத்தும் கலியோடு அகம் புறமண இத்திரத்தை 8 தொகை என்கின்ற 8 தொகை நூல்கள், முருகு பொருணரு 12 முல்லை, பெருகு வளமதுரை காஞ்சி, மறுவினிய கோல நெடுநல்வாடை கோழு குறிஞ்சி பட்டினப்பாலை கடாத்தொடு 10 என்கின்ற 10 பாட்டு, 4 அடி 4 மணி 445 முப்பால் கடுகம் கோவை பழமொழி மாமூல மின்னிலைய காஞ்சியுடன் 7 என்பளவும் கை நிலையுமாம் கீழ்கணக்கு என்கின்ற 18 கீழ்கணக்கு நூல்கள், மேல்கணக்கு நூல்கள் 18, கீழ்கணக்கு நூல்கள் 18 ஆகும். இந்த 36 இலக்கியம் என்பது தமிழருக்கு கிடைத்திருக்கக்கூடிய ஒரு மிகச்சிறந்த சொத்து, மிகச்சிறந்த கருத்து பெட்டகம். ஆக அதில் சொல்லாத வரிகளே இல்லை, சொல்லாத செய்திகளும் இல்லை. அதெல்லாம் புரிஞ்சிக்காம இங்கே இந்த இனியவன் ஏதோ பேசிட்டு போயிருக்கிறார், கைத்தட்டல் வாங்குவதற்காக பேசிட்டு போயிருக்கிறார்.
உண்டால் அம்மை இவ்வுலகம் இந்திரர் அமிர்தம் ஏவதாயினும் இனிதி என தமிழர் உண்டலும் இல்லரே. அமுதமே கிடைத்தாலும் தமிழர்கள் தான் மட்டும் வைத்து உண்ண மாட்டார்களாம். அடுத்தவனுக்கு பகிர்ந்து கொடுத்து உண்ணக்கூடியவர்கள். தமக்கென முயலால் நோன்தால் பிறர்க்கென முயலினர் உண்மையான என்கின்ற சங்க இலக்கிய வரிகள், அதற்கு ஈடான வரிகள் உண்டா? நினைச்சு பாரியா, சும்மா வாயில வந்துதான் பேசுறீங்க. ஈன்றால் பசிகான்பால் ஆயினும் செய்யற்க சான்றோர் பழிக்கும் வினை. ஆஹா, திருக்குறள். ஓதற்கு எளிதாய் உணர்தற்கு அரிதாய் வேத பொருளாய் மிக விளங்கி தீதொற்றோர் உள்ளுதொரும் உள்ளுதொரும் உள்ளம் உருக்குமே வள்ளுவர் வாய்மொழி மாண்பு என்று திருவள்ளுவ மாலை சொல்லும். அது ஓதற்கு எளிது, ஆனால் உணர்தற்கு கடைபிடித்தற்கு ரொம்ப கஷ்டம், அரிது என்கிறார் அந்த திருவள்ளுவ மாலையிலே ஒரு புலவர். அப்படிப்பட்ட அந்த திருக்குறள் ஈன்றால் பசிகான்பாலாயினும் செய்யற்க சான்றோர் பழிக்கும் முனை. நம்மை பெற்ற தாய் பசியோடு இருந்தாலும் கூட தீவினைகள் செய்யக்கூடாது, யாருக்கும் துரோகம் செய்யக்கூடாது, உண்மைக்கு மாறாக நடக்கக்கூடாது என்கின்ற உயர்ந்த சிந்தனையை, வாழ்க்கைக்கு வழிகாட்டக்கூடிய சிந்தனையை நமக்கு திருக்குறள் தருகிறது. அப்படி சங்க இலக்கியங்கள், அதற்கு பிறகு வந்த பக்தி இலக்கியங்கள், ஐம்பெருங்காப்பியங்கள், சிலப்பதிகாரத்தை பற்றி சொன்னார். ஒன்று தான் சொன்னீங்க நீங்க, என்ன ஊழ்வினை உறுத்து வந்து ஊட்டம். அது கோவலன் சென்ற பிறவியிலே ஒரு தவறு செய்து கொடுக்கிறான். அதை நீங்கள் படிக்கணும் சிலப்பதிகாரத்தை. அதில் என்ன ஆகுதுன்னா, ஒரு ஒற்றன் ஒருவன் வருகிறான் வெளிநாட்டில் இருந்து, அதை வியாபாரம் செய்ய வருகிறான். இவன் ஒற்றன் என்று அவனை அரசனிடம் புகார் சொல்லி அவன் சாவுக்கு காரணமாக ஆகிவிடுகிறான் போன பிறவியில். அதனுடைய நீட்சி தான் அடுத்த பிறவியில் அவன் கொல்லப்படுகிறான். இதுதான் கதை. ஊழ்வினை உறுத்து வந்து ஊழ் என்கின்ற ஒரு அதிகாரமே யார் செஞ்சிருக்கிறார்? திருவள்ளுவர் திருக்குறளை செஞ்சிருக்கிறார். ஊழில் பெருவழி யார் உள்ள யாவுல மற்றொன்று சூழினும் தான் முந்துரும். அருமையான திருக்குறளுங்க. இந்த ஊழை விட இந்த விதி, அதை விட பெரிய வலிது எதுவுமே இருக்க முடியாது. ஏனென்றால் எது வந்தாலும் அதை முந்திக் கொண்டு விதி வரும் என்பது உலக நியதி. அதைத்தான் சிலப்பதிகாரம் நமக்கு சுட்டி காட்டுகிறது. உரைசால் பத்தினியை உயர்ந்தோர் ஏத்துவது. அதை விட இன்னொரு முக்கியம், அரசியல் பிழைத்தோர்க்கு அறம் கூற்றாகும். கையை தட்டுங்க. அரசியலிலே ஒரு தவறை செய்தால் தட்டி இப்பதான் தட்டு வாங்க வேண்டியது இருக்கு, வழியில் நெல்லை ஜெயந்தா சினிமா பாட்டு சொன்னால் நல்லா வரும் நினைக்கிறேன். உரைசால் பத்தினியை உயர்ந்தோர் ஏற்றுவது ஊழ்வினை உறுத்து வந்து அரசியல் பிழைத்தோருக்கு அறம் குற்றராகும்னா, அரசியலை தவறு செய்தவனுக்கு அந்த அறமே எமனாக வந்து அவனை அழிக்கும் ஒழிக்கும் என்ற உண்மையை சிலப்பதிகாரம் நமக்கு சொல்லுகின்ற போது, டாக்டர்கள்லாம் ஏதோ மருந்து மாத்திரையை தான் மைண்டில் ஏற்றி வச்சிருப்பாங்கன்னு நான் கேள்விப்பட்டிருக்கேன். ஆனால் மெடிசன் மருந்துகளை விட இலக்கிய பாடல்களை தன் மனது முழுவதும் நிறைத்து வைத்திருக்கிற ஒரு டாக்டர். இப்படிலாம் ஒரு டாக்டர்கிட்ட வைத்தியம் பார்க்க போனோம்னா மருந்து மாத்திரம் இல்லை, 4 இலக்கியத்தை பேசியே நோயை குணப்படுத்தி விடுவார். அப்படிப்பட்ட ஆற்றல். அடே ஐயா, ஒரு விளக்கத்துக்கு ஒரு பாட்டுக்கு விளக்கம் சொன்னார். நீங்களும் நிறைய பாட்டெல்லாம் சொன்னீங்க. நானும் 2-3 பாட்டை எழுதிட்டு வந்தேன். இதுக்கு என்னத்த விளக்கம் நீ சொல்ல போறீங்க? நான் இப்போ அடுத்து வர பிரதி சொல்லி தான் சொல்லணும். சின்ன வீடா வரட்டுமா, பெரிய வீடா வரட்டுமா, மேஸ்திரிக்கு சின்ன வீடு பிடிக்குமா, நம்ம மேஸ்திரிக்கு பெரிய வீடு பிடிக்குமா. அதுக்கு அவர் பாடுவார், சின்ன வீடும் வேணாண்டி பெரிய வீடும் வேணாண்டி, வேலை செஞ்சு பொழைக்கிறண்டி பாவம்மா, அதுக்கு கூட வேட்டு வச்சா நாயம்மா. அதுக்கு திரும்பி அவர் சொல்லுவா, சின்ன வீடா இருந்தா நீ அப்ப வரலாம், பெரிய வீடா இருந்தா நீ எப்போதுமே வரலாம். என்னையா இது? சின்ன வீடு பெரிய வீடு என்னையா வீடு இது? இந்த காலத்து இளைஞர்கள் இதை கேட்டுட்டு நல்வழிக்கு போவான்னு சொல்றது எப்படியாது? இந்த ஓலை கொட்டாய்க்கு நீ ஏகப்பட்ட விளக்கத்தை கொடுத்துட்டீங்க. தமிழை கொள்ற நிறைய பாடல்கள் எங்க நல்ல தமிழை பேசிக் கொண்டிருக்கக்கூடிய செந்தமிழ்நாடு என்னும் போதினிலே இன்ப தேன் வந்து பாயுது காதினிலே என்ற இலக்கியத்தை பேசிய இந்த மண்ணில ஊதா 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 கலர் ரிப்பன் உனக்கு யாரு அப்பன், ரிப்பனுக்கு அப்பனை போட்டான். இது ரைமிங். அது நீ சொல்லடி அவனுக்கு நான் சலாம் போடணும். அப்புறம் ரோஜா ரோஜா கலர் பொம்மி உனக்கு யாரு மம்மி, பொம்மிக்கு மம்மியை போட்டான். இதுல என்னையா இருக்கு? இவ்வளவு இலக்கிய பாடல்களை பேசிய டாக்டரிடமிருந்து இப்படி ஒரு ரோஜா கலர் ரிப்பனா? ஐயா, இன்னொரு சமீபத்தில் ஓஹோன்னு இந்த பாட்டு எங்க பார்த்தாலும் கேட்டுச்சு. ஏய் என் கோழி சோடாவே, என் கறி குழம்பே,
உன் குட்டி பப்பின்னா டேக் மீ அப்படின்றான். அவன் சொல்றான் அதுக்கு, ஏய் சில்லுக்கு சட்டை நீ வெயிட்டு கட்ட. ஐயோ, நம்ம கலாச்சாரம் எங்கேயா போச்சு? இந்த நாகரிகம் பண்பாடு தமிழர் என்று சொன்னாலே உயர்ந்த பண்பு, உயர்ந்த நாகரிகம், நம்முடைய கலாச்சாரம். இமயத்தில் இருக்கக்கூடிய நம்மை எங்கு கொண்டு வந்து சேர்த்திருக்கிறது இந்த சினிமா பாடல்கள். நான் பள்ளியில் படித்த பாடல்லாம் இன்னும் எனக்கு ஞாபகமாக இருக்குங்க. சங்கரருக்கு மாறுதலை, சண்முகருக்கு மாறுதலை, ஐங்கரருக்கு மாறுதலை ஆனதே சங்கை பிடித்தோர்க்கும் மாறுதலை, பித்தா நின் பாதம் படிந்தோர்க்கும் மாறுதலை பார். காளமேக புலவர் அற்புதமான சிலடை பாட்டு. என்ன சொல்றாருன்னா, சிவபெருமானுக்கு மாறுதலை, தலை வித்தியாசமானது. ஏன்னா அதுல கங்கையாறு இருக்கிறது, அது வித்தியாசமான சடைமுடியோடு இருக்கின்ற, அதில் நிலவு இருக்கின்றது. யார் தலையிலும் அப்படி கிடையாது. சங்கரருக்கு மாறுதலை, சண்முகர்னா முருகன், அவருக்கு மாறுதலை, 6 தலைகள் 6 முகம், அதனால சண்முகருக்கு மாறுதலை. ஐங்கரன்னா பிள்ளையார், அவருக்கு மாறுதலை, அது யானையோட முகம். சங்கை பிடித்தோர் திருமால், அவனுக்கு மாறுதலை. ஏன்? அந்த காவிரி கொள்ளிடத்து நடுவிலே தலையணையிலே பாம்பனையிலே படுத்திருக்கக்கூடிய அவருக்கு மாறுதலை சொல்லிவிட்டு, நின் பாதம் பிடித்தோர்க்கும் மாறுதலை பார். உன்னை சரணடைந்தவர்களுக்கு நீ மாறுதலை தருகிறாய், அவர்களுடைய துன்பத்தை நீக்கி அவருக்கு இன்பத்தை தருகிறாய் என்கின்ற உயர்ந்த சிந்தனையை பக்தி வெள்ளத்திலே நம்மை ஆழ்த்தக்கூடிய, அதெல்லாம் அற்புதமான பாட்டு இல்லையா? செடியாய வல்வினைகள் தீர்க்கும் திருமாலே நெடியானே வேங்கடவா, உன் கோயில் வாசலில் அடியாரும் வானவரும் அரம்பயரும் இடந்து இயம்பும் படியாய் கிடந்து உன் பவளவாய் காண்பேனே. என்ன மாதிரியா ஆழ்வார்கள் போடுறாங்க. அப்படியே பக்தி வெள்ளம் கரை புரண்டு ஓடுகின்ற போது என்ன கேட்கிறாரு தெரியுமா அந்த ஆழ்வாரு? ஐயா, அந்த திருமால் நெடுவான பார்த்துக்கிட்டே இருக்கணும்னா என்ன செய்யணும்? அங்க இருக்கக்கூடிய அந்த படியா நான் கிடக்கணும். அதுதான் பின்னாடி அந்த வந்த பாட்டுல, நான் மண்ணானாலும் திருச்செந்தூரில் மண்ணாவே, ஒரு மரமானாலும் பழமுதி சோலையில் மரமாவே. இத பின்னால வந்த அந்த பக்தி பாடலுக்கு முன்னோடியாக இருந்தது குலசேகர ஆழ்வாருடைய பாடல். நிறைய மாதிரி சொல்லலாம். துப்புடையாரை அடைவதுதான் சோர்விடத்து துணை ஆவரென்றை ஒப்புகளை நாயிலும் நின்னடைந்தேன் ஆணைக்கு நீ அருள் செய்தமையாய். எய்ப்பு என்னை வந்து நலியும் போது அப்போது ஏதும் நான் உன்னை நினைக்க மாட்டேன், அப்போதைக்கு இப்போதே சொல்லி வைத்தேன் அரங்கத்து அரவணை பள்ளியானே. என்ன தமிழ் பாருங்க, ஆழ்வார்கள் தமிழ். அப்படியே பெரிய ஆழ்வார் பாட்டுக்கு என்ன சொல்றேன்னா, கடைசி காலத்தில் சங்கரா சங்கரான்னு பேசுறேன். என்னடா போகுது? கோமா ஸ்டேஜ், எய்ப்புனா அந்த கோமா ஸ்டேஜுக்கு போயிட்டோம்னா என்ன, பாலை ஊற்றுவான் நம்பால். ஏன்னா இவன் இழுத்துக்கிட்டே கிடக்கிறான், எப்போ முடியும்னு தெரியாது. அது பாலை ஊற்றுனா நேராக முழுக முடியாது, நேராக லங்ஸில் போயிடும், அவ்வளோதான் நிமோனியா. அது ஆஸ்பிரேஷன் நிமோனியா நம்ம முடிச்சிருவான், கதையை முடிச்சிருவான். அப்போ எய்ப்பு என்னை வந்து நலியும் போது அப்போது உன்னை நான் நினைக்க முடியாது, சொல்ல முடியாது, ஓம் நமோ நாராயண சொல்ல முடியாது, அப்போதைக்கு இப்போதே சொல்லி வைத்தேன். என்ன இதில் கருத்துனா, நான் வாழக்கூடிய இந்த காலகட்டத்தில் நல்லா இருக்கும்போது, உடல் நலம் நன்றாக இருக்கும்போதே பிறருக்கு உதவி செய்து வாழ வேண்டும், பிறர் போற்றும்படி பிறர் மெச்சும்படி வாழ வேண்டும். இன்னொரு விஷயத்தை நாங்கள் சொல்ல ஆசைப்படுறேன், நிறைய சொல்ல நடுவர் அவர்களே. என்ன இதில் விஷயம் கேட்டீங்கன்னா, இந்த இலக்கியத்திலிருந்து தான் நிறைய திரைப்பட பாடல்களை காப்பி அடிக்கப்பட்டிருக்கின்றன. அப்படி போடுங்க. பருகிய நோக்கெனும் பாசத்தால் பிணித்து ஒருவரை ஒருவர் உள்ளம் ஈர்த்தலால் வரிசிலை எண்ணலும் வாட்கண் நங்கையும் ஒருவரை ஒருவர் மாரிப்புக்கு இதயம் எழுதினார். இது ஒரு கம்பராமாயண பாடல். அதே போல இந்த இப்பிறவிக்கு 2 மாதரை சிந்தையாலும் தொடை என்கின்ற கம்பராமாயண வரிகளை எடுத்துதான் கண்ணதாசன் வசந்த மாளிகையில என்ன பாட்டியா சிவாஜி கணேசன் அப்படி பார்க்குற பார்வையன், அந்த வாணிஸ்ரீ நடக்கிற நடையன் ஒரு 25 தடவை பார்த்துருப்பேன் அந்த வசந்த மாளிகைங்கிற படத்தை. இப்போ திரும்ப வந்து ரீமிக்ஸ் பண்ணி அந்த படம் வந்திருக்கு. இப்போ ஹவுஸ்ஃபுல்லாக ஓடிக்கிட்டு இருக்கு. அந்த நடிகர் திலகம் சிவாஜி கணேசனுடைய ஸ்டைலுக்கு பக்கத்தில் வேற யாரும் இனிமேல் நிற்க முடியாது. அதே மாதிரி என்போ நதியின் பிழை என்று நறும்புணலின் மீன் ஒரு கம்பராமாயண பாட்டு ஒன்று இருக்கு. அதை தியாகம் படத்தில் போடுவார். அந்த வரியும் எங்கேருந்து எடுத்திருக்காங்கன்னா கம்பராமாயணம். இது மாதிரி நிறைய சொல்லிட்டே இருக்கலாம். அந்த மாதிரி அத்தம் வாழும் அகத்து மட்டே விழி அம்பொழுகே மெத்திய மாதர் வீதி மட்டே தலை கைமேல் வைத்து விம்மி மிம்மி அழும் மைந்தரும் சுடுகாடு மட்டே பற்றி தொடரும் இருவினை பாவ புண்ணியமே. பட்டினத்தார் எங்க ஊர் திருவண்ணாட்டில் உலா வந்தவர் பட்டினத்தடிகள், அவர் பாடினார். அந்த மாதிரி கட்டி எழும் மனைவியும் பெண்டிரும் காலத்தச்சன் வெட்டி முறிக்கும் மரம் போல சரீரத்தை வீழ்த்தி விட்டால் கொட்டி முழைக்கி அழுவார் மயானத்திற்கு அப்பால் எட்டி அடி வைப்பாரோ இறைவா கச்சியேகம்பனே. அற்புதமான பாட்டுங்க. இந்த சிந்தனையை உள்வாங்கிதான் யான் நோக்குங்கள் நிலம் நோக்கும் நோக்காக்கால் தான் நோக்கி மெல்ல நகும் இல்லையா? இதுக்கு ஒரு பாட்டு இருக்கு நடுவர்களே, உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். உன்னை நான்
நல்ல இலக்கியங்களை, தமிழ் இலக்கியங்களை, குறிப்பாக திருவாசகம் போன்றவற்றை, தேவாரத்தை, கம்பராமாயணத்தை, சிலப்பதிகாரத்தை நன்றாக படித்ததனால்தான் வாலியும் சரி, கவியரசு கண்ணதாசனும் சரி புகழ்பெற்ற கவிஞர்களாக ஒளிர்ந்தார்கள், மிளிர்ந்தார்கள் என்றால் அது மிகையாகாது. கவியரசு வைரமுத்து கூட பல வரிகளை இலக்கியங்களிலே, சங்க இலக்கியத்திலிருந்து எடுத்து கையாண்டிருக்கிறார். திருக்குறளிலிருந்து எடுத்திருக்கிறார். ஆகவே உலக பொதுமறையா ஒன்றே பொருளெனின் வேறென்ப வேறு எனின் அன்று என்ப அருசமயத்தார் ஒன்று நன்றி என்று எப்பால் அவரும் ஒழிவது வள்ளுவர் முப்பால் ஒழிந்த மொழி என்ற அந்த திருக்குறள், அதை படிக்க வேண்டும். தமிழ் இலக்கியங்கள் அது எத்தனை இவ்வளோ புத்தகம் இருக்க, இது எல்லாம் ஏதோ திரை சம்பந்தமா எத்தனை புத்தகங்கள் அதில் இருக்க போகுது? 1 2 ஏதாவது இருக்கும். அதுவும் இலக்கியத்தோடு தொடர்புடைய புத்தகங்களாக தான் இருக்கும். நீ இணையா நீ என்ன புத்தகத்தை வந்து போட்டீங்கன்னா இந்த வருங்கால தலைமுறை ஒரு வழி ஆயிடுவான். ஏற்கனவே லூஸ் மோஷன் வந்ததில்லை, ஏற்கனவே லூசு பிடிச்ச மாதிரி கிழிச்சுமா சுத்திட்டு இருக்கானோ என்னமோ இப்படி ஏற்றி ஒரு வெட்டுறான், மேலே மட்டும் இப்படி வச்சிருக்கான். அது மஷ்ரூம் மாதிரி இருக்கு. மஷ்ரூம் அது என்னையா புளியோவா எங்கேயோ போயிட்டு இருக்கான், நீ கெடுத்து விடாதையா நடுவர் அவர்களே. ஆகவே இந்த இலக்கிய வரலாறு என்பது சினிமா 100 வருஷம் தாங்க, 100 வருஷம் தான். இன்னும் சொல்ல போனா 1931 தான் சினிமாவே முதல்ல பேசும்படமே காளிதாஸ் வந்திருக்கு. 31 ஒரு 100 ஆண்டுகளுக்கு உள்ளதான் சினிமா, அதுக்குள்ள எல்லாம் அடங்கி போச்சு. சின்ன ஒரு ஃபீல்டு தான் சினிமாங்கிறது. இலக்கியம் என்பது அது வானத்தை போல, அது அறிவை விரிவிசை அகண்டமாக்கு விசால பார்வையால் வீழ்கு மக்களை. ஒரே ஒரு திரைப்பட பாடல்கள் சொல்லுவாங்க, அறிவுக்கு வணங்கு வள்ளுவரை போல், அன்புக்கு இணங்கு வள்ளலாரை போல், கவிதைகள் வழங்கு பாரதியை போல், மேடையில் முழங்கு அறிஞர் அண்ணா போல். அந்த மேடையிலே அறிஞர் அண்ணா முழங்குகிறார் என்றால் அது திருவாசகம் கூட வரும், திருவாசகம் வரும், அது தேவாரம் கூட வரும், திருமூலர் திருமந்திரம் வரும். ஒன்றே குலம் ஒருவனே தேவன்கிறது அண்ணா சொன்னதா பல பேர் சொல்லுவாங்க. அல்ல, திருமூலர் திருமந்திரத்திலிருந்து எடுத்தது. ஒன்றே குலமும் ஒருவனே தேவனும் நன்றே நினைமின் நமனில்லை நானுமே என்கின்ற ஒரு திருமந்திரம் இருக்கிறது. அதனால் நன்றாக படித்தவர்களால் தான் அறிஞர்களாக ஆக முடியும். இது போன்ற கற்றறிந்த சபையிலே வந்து பேச வேண்டும், கைத்தட்டலை பெற வேண்டும் என்றால் உண்மையாக பல நூல்களை படிக்க வேண்டும். அதனால தான் பாவேந்தன் பாரதிதாசன் சொன்னார், நூலைப்படி, சங்கத்தமிழ் நூலைப்படி, காலைப்படி, கடுப்பகல் படி, மாலை படி, இரவு படி, கற்கத்தான் வேண்டும் அப்படி, கல்லாதால் வாழ்வது எப்படி என்று பாவேந்தன் பாரதிதாசன் கேட்டான். ஆகவே எத்தனையோ இலக்கியங்கள், வள்ளலாருடைய பாட்டை ஒன்னே சொல்லிடுறேன், ஆதியும் நடுவும் அந்தமில்லா அருட்பெருஞ்சோதியின் உள்ளத்தை நீதியில் கலந்து நிறைந்தது நானும் நித்திய நாயினேன் உலகில், சாதியும் மதமும் சமயமும் தவிர்த்தே சுத்த சன்மார்க்க வீதியில் உமைத்தால் நிறுவுவல் உண்மை விளம்பினேன் வம்மினோ விரைந்தே என்று சாதிகளை மதங்களை கடந்த ஒரு சன்மார்க்க உலகத்திற்கு, இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய அனைத்து மக்களையும் அறைகூவி அழைத்த வள்ளல் பெருமானாருடைய அருட்பாவம் அப்படித்தான் நல்ல வழி நம்முடைய வாழ்க்கைக்கு காட்டுகிறது. பாவேந்தன் பாரதிதாசனுடைய வரிகள் ஏக சொல்லிக்கிட்டே போகலாம். இணைகின்ற தந்தைக்கும் தாய்க்கும் மக்கள் தனைகின்ற தமிழ்நாடு தனக்கும் என்னார், திணையளவு நலமேனும் கிடைக்கும் என்றார், செத்தொழியும் நாள் எனக்கு திருநாளாகின்றாரே. அதுதான் நம்முடைய இலக்கியங்கள் நமக்கு சொல்லி தருகின்ற உயர்ந்த படிப்பினை என்கின்ற செய்தியை சொல்லி வரலாற்று சிறப்புமிக்க இந்த பட்டிமன்றத்திலே நடுவர் அவர்களே, நீங்கள் கொடுக்கக்கூடிய தீர்ப்பு நம்முடைய தமிழை உயர்த்துவதாக இருக்க வேண்டும், தமிழுக்கு பெருமை செய்வதாக இருக்க வேண்டும். நன்றி, வணக்கம். டாக்டர் ஜெயராஜமூர்த்திக்கு மீண்டும் ஒரு கரவொலி எழுப்பி எத்தனை இலக்கிய பாடல்களை அப்படியே கொட்டுறார். நான்லாம் உட்காந்து மனப்பாடம் பண்ணி அதில் 2 வரியை கூட விட்டுருவேன். பட்டினத்தார் பாடல் என்ன, குலசேகர ஆழ்வார் பாடல் என்ன, திருக்குறள் என்ன, வள்ளலாருடைய திருட்பா என்ன, கொட்டி அப்படியே திருவாசகம், தேவாரம், இது ஆழ்வார்களுடைய பாசுரங்கள் எல்லாத்தையும் இன்னைக்கு ஒரு இடத்துலேருந்து இத்தனை பாடல்கள் வந்தது எனக்கு தெரிஞ்சு ஜெயராஜமூர்த்தியினுடைய அந்த பேச்சில் தான். அருமையாக பேசினார். எல்லாம் காப்பி அடிச்சிருக்காங்கன்ட்டு ஒரு குற்றச்சாட்டை கொண்டு போயிருக்கார். குலசேகர ஆழ்வாருடைய பாட்டை பார்த்துட்டு தான் கண்ணதான் இது முருகனுடைய பக்தி பாட்டே எழுதுனாங்கன்னு புது ஆங்கிளில் கொண்டு போனார். குலசேகர ஆழ்வாருடைய பாட்டை பார்த்துட்டு தான் டிஎம் சவுந்தரராஜனுக்கு அந்த பாட்டு எழுதுனாங்க. இதை குலசேகர ஆழ்வார்கிட்ட இருந்து கப்பி அடிச்சாரு அப்படின்னார். உண்மையிலே இன்னைக்கு பாருங்கள், முருகன் பாட்டை இந்த மேடையில் நான் பாடுறேன். திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய வேட்டியை கட்டிட்டு மண்ணானாலும் திருச்செந்தூரில் மன்னாவேங்கிற பாட்டை நான் பாடுறேன். இது எங்கேருந்து வந்தது? என்னுடைய முத்தமிழறிஞர் டாக்டர் கலைஞர் பராசக்தியில் எழுதப்பட்ட அந்த வசனத்தினுடைய விளைவு. நான் கோயிலில் குழப்பம் விளைவித்தேன், கோயில் கூடாது என்பதற்காக அல்ல,
கோயில் கொடியவர்களின் கூடாரம் ஆகிவிடக் கூடாது என்பதற்காக. அன்னையிலிருந்து அந்த நிலை இன்னும் மாறல. கலைஞர் அதுக்கப்புறம் என்ன சொன்னார்? நாங்கள் பக்தி நெறியையும் தடுக்க மாட்டோம், பகுத்தறிவு பிரச்சாரத்தையும் நிறுத்த மாட்டோம். பகுத்தறிவு பிரச்சாரத்தை நிறுத்த மாட்டோம், பக்தி நெறியை தடுக்க மாட்டோம். முடிஞ்சா? இன்னைக்கு நமது திராவிட மாடல் முதலமைச்சர் முருகன் மாநாட்டு மலர இன்னைக்கு நமது முதலமைச்சர் வெளியிட்டிருக்காருனா இதுதான் மக்களை நேசிக்கின்ற ஒரு அற்புதமான முயற்சி. மண்ணானாலும் திருச்செந்தூரில் மண்ணாவேன் காப்பி அடிச்சிருக்காங்க. இதை மட்டுமா காப்பி அடித்தாங்க? திருக்குறள்ல இருந்து கண்ணதாசன் என்ன பாட்டு தெரியுமா? அது உள்ள கழித்தலும் காமம் மகிழ்தலும் கள்ளுக்கில் காமத்திற்கு உண்டுன்னார். நம்ம போடுற தண்ணியை விட அந்த காமத்தில் இருக்கக்கூடிய சுகம் எக்கச்சக்கம்டான்னார். அதை உண்மையிலே அனுபவித்தவன் தண்ணி போடவே மாட்டான். அதை உண்மையிலேயே மனைவியிட இருக்கக்கூடிய அந்த உண்மையான இல்லற இன்பத்தை அனுபவிப்பவர்கள் கண்டிப்பாக போதையின் பாதைக்கு போக மாட்டான். அதில் ஃபெயிலியர் ஆனவன் தான் அங்கே போகிறேன். இதை கண்ணதாசன் எழுதியிருப்பார் சங்கே முழங்கு படத்தில். பிள்ளை மழலையில் போதை இல்லையோ, அந்த பேசும் மழலையை ரசிக்க தெரியாதவன் தான் தண்ணி போடுவான். காதலின் அருமையை தெரியாதவன் தான் தண்ணி போடுவான். பிறருக்கு உதவி செய்யும் போது ஏற்படக்கூடிய அந்த போதை இருக்கு பார்த்தீங்களா, அதை அனுபவித்தவன் எந்த காரணத்திற்கும் மது போதைக்கு போக மாட்டான்னு கண்ணதாசன் காப்பி அடிச்சிருக்காங்கன்ட்டு ஒரு குற்றச்சாட்டை கொண்டு போயிட்டார். அற்புதமான குற்றச்சாட்டு. இனி திரைப்பட பாடலை நிறைவு செய்யணும். அவருடைய பேச்சுக்கு நான் ரசிகன். அப்போனா எப்படி இருக்கும்னு பார்த்துக்கிறீங்க. என் அருமை சகோதரர் புதுகை பூபாலம் பிரகதீஸ்வரன் உங்கள் பலத்த கரவொலியோடு திரை இசை களமே என்ற அணியை நிறைவு செய்ய வருகிறார். எங்கள் அணியின் தலைவர் சொன்னதை போல முதல்ல அண்ணி சொன்னது நடந்து போச்சு. முதல்ல வரும்போது நீ கடைசியில் பேசுகிறேன்ற நேரம் இருக்காது அப்படின்னாங்க, உன்னைய தட்டிடுவாங்க சீக்கிரம்னு. அதே மாதிரி தான் இப்போ டைம் கடந்துருச்சு. எங்கள் அணித்தலைவர் பேசும்போது பல விஷயங்கள் எனக்கும் அவருக்கும் உடன்பட்டு போச்சு. அதே மாதிரி தான் நானும் எல்லா புத்தக திருவிழாவுக்கும் போனேன். சென்னை புத்தக திருவிழாவுக்கு இதுவரையும் கூப்பிட்டதில்லை. அந்த வாய்ப்பை நீங்கள் வழங்கியிருக்கிற நடுவர் அவர்களை வணங்கி, பேராசிரியர் வந்தார். அவர் பெரிய, ஏன்னா பேராசிரியர்ல இலக்கியம்லாம் கரைச்சி குடிச்சிட்டு ஏதோ பேச போகிறாருன்னா தமிழ்தாய் வாழ்த்து சொல்லிவிட்டு அப்புறம் ஒரு போடு போட்டார். நான் அப்படியே அந்த ஸ்பீக்கர்லேருந்து வர்ற சவுண்டை கவனிச்சுக்கிட்டே இருக்கேன். என்ன சொல்கிறாரு அப்படின்னு பார்த்தா ஒரு இலக்கியத்தை எடுத்து விட்டார். என்ன இலக்கியம்னா, எழுதியபடிதான் நடக்கும் எல்லாம் விதிவசம் என்பதை விட்டுவிடு. எப்படி நீங்கள் என்ன கைதட்டணும் அப்படி சொன்னார். அப்புறம் இளமையும் தோள்களில் இருக்கும் போதே எது நிஜம் என்பதை சுட்டுவிடு. இது திரைப்பட பாட்டு உங்களுக்கு புரியலையா ஐயா? அது திரைப்படத்தில் வந்த பாட்டு. அவர் இலக்கியம் மாதிரியே சொல்றாரு. அது உங்களுக்கு தெரியுதுல்ல, அந்த எரிமலை எப்படி பொறுக்கும் நம் நெருப்புக்கு இன்னுமா ஊர், அதில் வர்ற பாட்டு அது. இளமை எழுதியபடிதான் நடக்கும் எல்லாம் விதிவசம் என்பதை விட்டுவிடு. இளமை உன் தோள்களில் இருக்கும் போதே எது நிஜம் என்பதை சுட்டுவிடு. இது திரைப்பட பாட்டு ஐயா. அதாவது அவர் சுட்டு விடுன்னு சொன்னதை இவர் சுட்டாரு பாருங்க. சினிமா பாட்டை ஒரு டைப்பா சொன்னோம்னா அது கவிதை மாதிரியே மாறிடும். பார்த்துருக்கீங்களா? கொடுப்பவன் தானே மேல் ஜாதி, கொடுக்காதவனே கீழ் ஜாதி, படைத்தவன் பெயரால் ஜாதி வைத்தான், பாழாய் போன இந்த பூமியிலே அப்படின்னா எந்த கவிஞர் அதை எழுதினாரு அப்படின்னு நினச்சா கடைசி பார்த்தா சினிமா பாட்டு. அப்படி சில பேர் சொல்லி அதை ஏதோ இலக்கிய பாட்டு மாதிரி மாற்றி விட்டுருவாங்க. அந்த வேலையை விஜயகுமார் தெளிவாக பார்த்துருக்காரு. மாட்டிக்கிட்டாரா? இல்லை, டாக்டர் வேற என்ன பதில் சொல்ல சொன்னார். நான் ரொம்ப மரியாதைக்குரிய டாக்டர் அவரே. நான் அது வேற எனக்கு சங்கடமாக வேற இருக்கு. சின்ன வீடாக வரட்டுமா பெரிய வீடாக வரட்டுமா, மேஸ்திரிக்கு சின்ன வீடு பிடிக்குமா, இது என்ன கேட்டார். நீங்கள் சென்னையில் வாழ்கிறீங்க, போய் அந்த பக்கம் போய் பாருங்க. காலையில் சித்தாள் வேலைக்கு வந்து நிற்கிற ஆளுகளை மேஸ்திரி செலக்ட் பண்ணி கூப்பிடுவாங்க. வா அப்படின்னு சித்தாளை கூப்பிடுறாங்க. சித்தாளை கூப்பிடையில சித்தா மேஸ்திரிகிட்ட கேட்குது, சின்ன வீடா பெரிய வீடா.
சின்ன வீடா இருந்தா கட்டுறவன்கிட்ட காசு இருக்காது, அப்பப்ப தான் வேலை இருக்கும். பெரிய வீடு அபார்ட்மெண்டா இருந்தா டெய்லி வேலை இருக்கும். உனக்கு எந்த வசதி, எப்படி கூப்பிடுறேன்னு கேட்கறேன். ஐயா, நீங்க 2 பேரும் எங்க இருந்தியா வந்தீங்க? ஏயா இந்த பாட்டுக்கு இப்படி ஒரு அர்த்தமாயா? அப்புறம் கண்டுபிடிப்ப குடிச்சு விட்டு தண்ணி வேற. அப்புறம் என்ன டாக்டர் சொல்றாரு, அந்த ராமாயண பாட்டை அவர் இப்போ இந்த அந்த பாட்டை அப்படியே அவர் சொன்னோன்னே கை தட்டினீங்களே, அந்த பாட்டு எத்தனை பேருக்கு தெரியும் சொல்லுங்க பார்ப்போம். தெரியாது. ஏன்னா அவர் மாதிரி 2 பேர் படிக்கலாம், அவ்வளோதான். எல்லாரும் ராமாயணத்தை எடுத்து படிச்சுக்கிட்டு இருக்க முடியுமா? புத்தகத்தை வச்சு மனப்பாடம் பண்ண முடியுமா? இப்போ தலைப்பு என்ன? வாழ்க்கைக்கு வழிகாட்டுறது. படித்தவர்களுக்கு வழிகாட்டுறதா? வாழ்க்கை எல்லாருக்கும் தானே வாழ்க்கை. சித்தாளுக்கு வாழ்க்கை இருக்கு, ஏழை எளியவர்களுக்கு வாழ்க்கை, பாமரனுக்கு வாழ்க்கை இருக்கு. கம்பராமாயணத்தை எத்தனை பேர் படிக்க முடியும்? ஒரு கூலி வேலை செய்யற சித்தாள்கிட்ட போய் உன்பெரும் தேவி என்னும் உரிமைக்கும் உன்னை பெற்ற மண்பெரும் வருகை என்னும் வாய்மை, லியோனிக்கு ஏதோ பைத்தியம் முடிஞ்சிருச்சு உளறிக்கிட்டு இருக்காரு அப்படிம்பாங்க. அதுகள் லெவலில் நம்ம இறங்கி மேட்ரை கொண்டு போகணும். இப்போ இங்கே புத்தக கண்காட்சிக்கு வந்திருக்கிறதுலே பாருங்க, 100 பேர் இருந்தாங்கன்னா அதில் 100 பேரில் 25 பேர் சினிமா துறை சம்பந்தப்பட்ட இளைஞர்களாக தான் இருப்பாங்க. அவங்க புத்தகம் வாங்குறாங்க, இலக்கியத்தை வாங்கி படிக்கிறான், படிச்சுட்டு மக்களுக்கு ஏற்றது மாதிரி அதை கொடுத்து மாற்றி கொடுக்குறான். அதான் வழி போய் சேருது. அவன் மாற்றான்ல. இப்போ நான் ஒரு சொல்கிறேன், அப்துல் ரஹ்மானை போய் கேட்டாங்க, நிலை சேர்ந்தா இருக்கார் தெரியும். அப்துல் ரஹ்மானை போய் ஏன் திரைப்பட பாட்டு எழுதலையான்னு கேட்டாங்க. அவர் சொன்னார் ரொம்ப உதாரணம், சூப்பரான உதாரணம் சொல்கிறாரு. அம்மி கொத்துவதற்கு சிற்பி எதற்கு அப்படின்னாரு. அவர் நல்ல கவிஞர், உண்மையிலே நல்ல கவிஞர். இப்போ நான் அவர் கவிதை ஒன்று சொல்கிறேன், எத்தனை பேர் படிச்சிருப்பீன்னு பார்ப்போம். உன்னுள் இருக்கும் சூடு ஆறிவிடக்கூடாது. நல்ல கேடுங்க. உன்னுள் இருக்கும் சூடு நல்ல கவிதை. உன்னுள் இருக்கும் சூடு ஆறிவிடக்கூடாது, அது ஆறினால் நீ சாம்பலாகி விடுவாய், அதுவும் மரணத்துக்கு சமம்தான். எரி, பற்றி எரி, நீ எரியும் போது வெப்பம் மட்டும் வெளிவருவதில்லை, வெளிச்சமும் தான் அப்படின்னு எழுதியிருப்பார். இந்த கவிதை இப்போ உங்களுக்கே புரியல இல்லை? இப்போ நான் திரைப்பட பாட்டா சொல்கிறேன், அப்போ தான் உங்களுக்கு புரியும். இதை எப்படி எளிமையாக மாற்றிட்டாங்க. அவர் எழுத மாட்டேன்ட்டார், அவரை எடுத்ததை எழுதி இப்படி எழுதிட வேண்டியானே. இப்போ நீங்கள் வந்தீங்கன்னாவே நடுவராக வரீங்கன்னா இவ்வளோ கூட்டம் வருது, ஏன்? 4 கருத்து கேட்போம், 4 பாட்டு கேட்போம், நல்லா சிரிப்போம், அதானே? நீங்கள் பாமரனுக்கும் பட்டிமன்றத்தை கொண்டு சேர்த்தவர் நடுவர் நீங்க. இப்போ சிரிப்புக்கு திருக்குறள்ல ஒன்று சொல்லியிருக்காங்க. எத்தனை பேருக்கு இந்த குறள் தெரியும்? நகல் வல்லார் அல்லார்க்கு மாயிரு ஞாலமும் பகலுமாற்பட்டன்று இருள். என்னன்னா கலகலப்பா சிரிச்சிருந்தீங்கன்னா நீ மனுஷன் இருக்கிறேன்னு அர்த்தம். இல்லைன்னா உனக்கு இரவு பகல் 2 ஒன்று தாண்டா, இருட்டிலே இருக்காத அர்த்தம் அப்படின்றாரு. ஒரு நாளேனும் கவலை இல்லாமல் சிரிக்க மறந்தாய் மானிடனே. இப்ப நீங்க இப்ப பாருங்க, ஒரு பாட்டு சொன்ன பாட்டை யாரு ரசிச்சது தெரியுமா? இந்தியாவுடைய முதல் ஜனாதிபதி சர்வபள்ளி டாக்டர் ராதாகிருஷ்ணன். ஒரு நடிகர்கள் பட்டாளம் பூரா அந்த சைனா வாரில் பாதிக்கப்பட்ட வீரர்களுக்கு கலை நிகழ்ச்சி நடத்த போயிருக்காங்க. சிவாஜி கணேசன், பத்மினி எல்லாம் போயிருக்காங்க, சந்திரபாபு போயிருக்காரு. அப்போ எல்லாருக்கும் ஒரு விருந்து கொடுத்துருக்காரு டாக்டர் ராதாகிருஷ்ணன். அப்போ ராதாகிருஷ்ணன் சந்திரபாபை பார்த்து இந்த பாட்டை பாடுங்கன்னு இருக்காரு. உடனே பிறக்கும் போதும் அழுகின்றாய் அப்படின்னு பாடிட்டு, டேய் அற்புதமான ரசிகண்டா அப்படின்ட்டு ஜனாதிபதி மடியில் போய் உட்காந்து கன்னத்தை பிடிச்சி அப்படின்னு முத்தம் கொடுத்துட்டாரு. ஜனாதிபதி மடியில் உட்காந்து பக்கத்தில் இருக்கவன் என்ன பண்ணியிருப்பான், ஏய் அப்படின்னு இறக்கி விட போயிருக்காங்க. ஜனாதிபதி சொல்லியிருக்காரு, அந்த கலைஞன் மடியில் உட்காந்துருக்கட்டான். ஒரு கலைஞனை மடியில் ஏந்துகிற பாக்கியம் ஒரு குடியரசுத் தலைவருக்கு கிடைச்சிருக்குன்னா இதுக்கு மேலே வேற என்னையா எனக்கு பாக்கியம் கிடைக்கணும்னு ஒரு குடியரசுத் தலைவர் ஒரு கலைஞனை மடியில் உட்கார வச்சிருந்தாருன்னா அது ஜேபி சந்திரபாபு என்ற அந்த அற்புதமான கலைஞனை தான். கலைக்கு அப்படி ஒரு மரியாதை. திரைப்பட பாடல் தானே சொல்லுது. இப்போ யாருக்கும் வீட்டில் இழப்பு இறப்பு வர்றது சகஜம், வந்துருச்சு, சோகம் இருக்கும், மீண்டு வரணும்ல. பிறக்கும் போது அழுகுண்டா இவங்க சொல்லிட்டு கண்ணதாசன் சொல்றாரு. அதான் ஒருத்தர் எவ்வளவு சோகமா, யாருக்கு யார் வீட்டில் யார் இறந்தாலும் சோகம்தான். ஆனால் இந்த வாழ்க்கையை கடந்து போகிறதுக்கு
அந்த சோகத்தை கடந்து போகிறதுக்கு அந்த ஒரு பாட்டு போதுமே, பெரிய விஷயம் இல்லை. நம்ம வந்து கம்பராமாயணத்தை சொல்லச்சுன்னா தத்தா பேக்க தத்தா பே எதுக்கு அதெல்லாம் சிரமப்பட்டுக்கிட்டு பாட்டு இருக்கு எடுத்துகிட்டு போயிடுவோம். அப்படி அவ்வளோதானே லைஃப்பை கடந்து போகிறது தானே. இப்போ பாருங்க எவ்வளவு திரைப்பட பாடல்கள் நான் சொல்லலாம், நேரம் இல்லை. ஆரோடும் மண்ணில் எங்கும் நீரோடும், ஏரோடும் என்றும் நம்ம தேரோடும், யாரோடும் வேதம் இல்லை, போராடும் எண்ணம் இல்லை, ஊரோடு சேர்ந்து உண்ணலாம். எப்படி இதை சொல்ல முடியுமா? எப்படிங்க? ஆறு ஓடணும், அதில் நீர் ஓடணும், சும்மா இல்லை. அவன் சொன்னார்ல, ஆறு மட்டும் ஓடக்கூடாது, ஆறில் நீர் ஓடணும், அது ரொம்ப முக்கியம். ஆறு நீர் ஓடினா தான் ஏர் ஓடுமா. பட்டியலை பாருங்க, ஆறு ஓடணும், நீர் ஓடணும், ஏர் ஓடணும், தேர் ஓடணும். பிரச்சனை இல்லை, நாட்டு நல்லா இருக்கு, ஒரு நல்லா இருக்கு, அவ்வளோதானுங்க. இப்போ இந்த வருஷம் தாங்க ஆறு நல்லா ஓடுது, நீர் நல்லா ஓடுது, தேர் நல்லா ஓடுது. பாருங்க 2 வருஷமா தேர் எவ்வளோ ஓடுது யோசிச்சு பாருங்களேன். நடுவர் இருக்கார், எத்தனை தேர் ஓடுது, எத்தனை கோயில் கும்பாபிஷேகம் நடக்குது, நல்லா தான் நடந்துக்கிட்டு இருக்கு. அப்புறம் பாருங்க, இப்போ என்ன ஆறு ஓடணும் இறக்கணும் அப்படின்லாம் அப்போ பாட்டு எழுதியிருக்கேன் பாருங்க. ஒரே ஒரு பாட்டு, நான் எனக்கு பர்சனலாக ஒரு பாட்டு, எப்போ சோர்வாக இருந்தாலும் சரி ஒரு பாட்டு எனக்கு, அந்த ஒரு பாட்டில் அந்த வரிகள் மட்டும் எனக்கு போதும். என்ன அடுத்த செகண்ட் அப்படியே துள்ளி குதிச்சு போக வைக்குது. சிம்பிள். ஏதோ பிரச்சனை வந்துடுது, ஏதோ மாட்டிக்கிறோம், என்னமோ பண்ணுறோம். வாழ்க்கையில் எல்லாருக்கும் இடர் வந்துக்கிட்டே இருக்கும். இப்போ சொல்கிற பாட்டை பாடமாக வச்சுட்டு கேளுங்க நீங்கள், அவ்வளோதான். வாழ்க்கை டப்புன்னு எழுந்து கிளம்பிடலாம். மயக்கம் தெளிந்து விடும், இவ்வளோதாங்க வாழ்க்கை. இதை விட என்னங்க இருக்கு? இதுதான் எளிய மக்களுக்கு வழி. நாங்கள் 2 பேரும் இப்போ இலக்கியத்துக்கு எதிரி, புத்தகத்துக்கு எதிரிங்கிற மாதிரி சொல்லலை. எல்லாரும் அதை போய் வாங்க முடியாது. இப்போ வாங்கின புத்தக வாங்கினவங்க பூரா படிச்சுட்டாங்களா என்ன? முதல்ல வந்தவங்க பூரா வாங்கினாங்களா என்ன? அப்படியே பார்த்தவங்க பூரா வாங்கினாங்களா? வாங்கினவங்க பூரா படிச்சாங்களா? 100 பேர் வந்தா 20 பேர் புத்தகம் வாங்குறான், 20 பேர் வாங்கினா 5 பேர் தான் படிக்கிறான். அந்த 5 பேர்ல 2 பேர் தான் அதை பாட்டாக்கி கொடுக்குறான், கேட்டுட்டு வாழ்ந்துட்டு போறான். இப்போ என்ன பிரச்சனை? நல்லா இருக்கு. ஒரே ஒரு விஷயம், இப்போ எல்லாரும் பேசிட்டு நானும் நீங்களா ஒரு லிஸ்ட்ல பழைய பாட்டா சொல்லிட்டு இருக்கேன்னு நீங்க நினைக்கலாம். ஏன் புது பாட்டு? நீங்க நவீன கவிதைகள் இன்னைக்கு எங்கேயோ போயிடுச்சு. திரைப்பட படத்தில் அதே வந்துருச்சே. நீங்க நாமுத்துக்குமார் எழுதினாரு, இதை விட நவீன கவிதை எங்க இருக்கு? ஒரு வண்ணத்து பூச்சி எந்தன் வழி தேடி வந்தது, வண்ணங்கள் மட்டும் எந்தன் விரலோடு நின்றது, தீக்குள்ளே விரல் வைத்தேன் தனித்தீவில். நீங்க தீக்குள் விரலை வைத்தேன் நந்தலாலா இருக்கல, எவ்வளவு நவீனமான கவிதை இது. பல்லாங்குழியின் வட்டம் பார்த்தேன் ஒற்றை நாணயம். நன்றி, வணக்கம். இப்போ உங்களை தாயா என்னையால் நம்ப முடியல. அதனால தான் நான் இந்த பப்பாசி பொறுப்பாளர்கள்ட்ட கேட்கலை எவ்வளவு நேரம் நான் பேசுகிறதுன்னு. எந்த ஊருக்கு போனாலும் கேட்டுருவேன் நாங்கள் எவ்வளோ நேரம் பேசுகிறதுன்னு. ஒரு ஊர் தலைவர் வந்து சொன்னார், நீங்கள் எவ்வளோ நேரம் வேணாலும் பேசுங்க லியோனி, நாங்கள் 10 நிமிஷத்துக்கு மேலே உட்காந்துருக்க மாட்டோம் அப்படின்னாரு. அதுக்கு ஏன்டா என்னை திண்டுக்கல்லேருந்து கூட்டி வந்தீங்கன்னு. ஊர் முழுதும் ஸ்பீக்கர் கட்டியிருக்கம்யா, எல்லாம் வீட்டில் படுத்துக்கிட்டே கேட்டுக்கிட்டு இருப்பாங்க, நீ மேடை போட்டு பேசிட்டு வீட்டுக்கு போங்கிறேன். இவர்களெல்லாம் வீட்டில் படுத்துக்கிட்டே கேட்டுக்கிட்டு இருப்பாங்கன்னா, நான் வெறும் நாற்காலியை பார்த்து பேசிவிட்டு இவங்க கொடுக்குற காசை வாங்கி மானங்கட்டு போய் சோறுதிங்கிறதா? ஒரு கலைஞனுக்கு மேடையில் போத்துற பொன்னாடையோ, கையில் கொடுக்குற பரிசோ, கவரில் கொடுக்குற பணமோ எங்களுக்கு முக்கியம் இல்லை. ரசிகர்களின் சிரிப்பொலியும் கரவொலியும் எந்த கலைஞனுக்கு கிடைக்குதோ அந்த கலைஞன் தான் வாழ்க்கையில் ரொம்ப நாளைக்கு இருக்க முடியும். இந்த நிகழ்ச்சிக்கு வருகை வந்திருக்கக்கூடிய எங்கள் அன்பு தோழர் சுந்தரவள்ளி அவர்களை உங்கள் அனைவரின் சார்பாக வரவேற்கிறேன். வந்துட்டீங்க, முன்னால் உட்காந்துட்டீங்க, இடையில எந்திரிச்சு போகக்கூடாதுங்கிறதுக்காகத்தான் உட்கார வச்சாச்சு. அதனால தான் ரொம்ப அற்புதமாக ரசிக்கிறீங்க. அருமையாக பிரகதீஸ்வரனுக்கு எல்லோரும் இன்னொரு கைதட்டு கொடுங்க. சினிமா பாட்டை இவ்வளவு அழகாக என்ன அருமையாக பாடி உங்களை ரசிக்க வச்சார். ஜேபி சந்திரபாபுவோட பாட்டை பாடினார். சந்திரபாபு பாடின பாட்டிலே எனக்கு ரொம்ப பிடிச்ச பாட்டு எது தெரியுமா? கல்யாணம் பண்ணியும் பிரம்மச்சாரிங்கிற படத்தில் சந்திரபாபு வீணை பாலச்சந்தருக்கு பின்னணி குரல் கொடுத்துருப்பாரு. பாலச்சந்தர் டான்ஸ் ஆடிக்கிட்டே பாடியிருப்பார் அந்த பாட்டு. என்ன பொண்ணை கட்டினாலும் கனிமுன் போ, பொண்ணை கட்டிட்டு வந்தோடனே இன்னொரு நல்ல பொண்ணாக கூட பார்த்துருக்கலாமே அப்படின்னு நினச்சின்னா தொடங்குச்சு அதோட நரகம்.
அப்போவே சொன்னாங்க என் மாமகளை கட்ட சொல்லி அப்படின்னு நினச்சின்னா அந்த வாழ்க்கை உனக்கு நல்லா இருக்குமா? சந்திரபாபுவோட பாட்டு. உண்மையிலே இலக்கியம் எப்படிப்பட்டது? பெயக்கண்டும் நஞ்சுண்டமைவர் நயத்தக்க நாகரிகம் வேண்டுபவர், திருக்குறள். இதை எங்கே அனுபவிச்சேன் தெரியுமா? வைகை எக்ஸ்பிரஸில் போயிட்டுருக்கேன். அப்போ கேன்டீன் இருக்குது வைகை எக்ஸ்பிரஸில், வாங்கி திங்க காசு இல்லை. அந்த நிலமையில் போயிட்டுருக்கேன் நான். ஏதோ வடைக்கிட்டே தின்னுபிட்டு அப்படியே போயிட்டுருக்கான். திடீர்னு ஒரு குரூப் ஏறிச்சு, ஒரு அரசியல் குரூப்பு. ஏடிஎம்கே வேட்டி கட்டின ஒருத்தர், ஒரு 15 பேர். அவர் எல்லாரும் அண்ணன் வாழ்க அண்ணன் வாழ்க அப்படின்னு வழி அனுப்புனாங்க. அவர் எனக்கு முன்னால் உட்காந்துருந்தார். உட்காந்து திடீர்னு சாப்பிட ஆரம்பித்தாங்க. உடனே அவர் சாப்பாட்டில் ஒரு 2 பாக்கெட் எடுத்து எனக்கும் என் கூட வந்தவருக்கும் கொடுத்து, மட்டன் சுக்கா, எலுமிச்சம்பழ சாதம். பசியோடு இருக்கப்போ இப்படி இருந்திருக்காங்க. அவர் கொடுக்குறாரு. எனக்கு அவர் யாருன்னே தெரியல. என்னடா நமக்கு வணக்கண்ணே நல்லா இருக்கீங்களா அப்படின்றாரு. வணக்கங்க, நல்லா இருக்காங்க. ஏடிஎம்கே வேட்டி கட்டியிருக்காரு, பெரிய ஆளுன்னு தெரியுது, யாருன்னு தெரியல. வாங்கி சாப்பிட்டேன். நல்லா இருக்கான்னு வேற கேட்குறாரு. ரொம்ப நல்லா இருந்துச்சுங்கண்ணே. அண்ணே ரொம்ப நன்றிண்ணே. பக்கத்தில் இருக்கவனை கேட்டேன், யாரா அவர் அப்படின்னு. எனக்கும் தெரியலங்க. நீங்கள் தானடா வாங்கி தின்ன, நீங்கள் தின்னீங்க, அப்புறம் நான் திங்காமல் நீங்கள் யாருன்னு தெரியாமல் வாங்கி சாப்பிட்றீங்களே. மெய்யழகனை விட ரொம்ப கேவலமான நிலைமையில் இருந்தேன் நான். யாருங்கன்னு கேட்கவும் சங்கட்டமாக இருக்குது. பெரிய ஆள். திடீர்னு எங்கே இறங்குறாரு? அரியலூரில் இறங்கினார். இறங்குறப்ப கேட்டேன் அந்த பின்னால் வர்றவர்கிட்ட, ஐயா யாருங்க அப்படின்னு. தமிழ்நாட்டின் துணை சபாநாயகர் வரகூர் அருணாச்சலம்னார். அப்படியா, நல்ல வேலை. அவராக எனக்கு சாப்பாடு போட்டார். யாருன்னே தெரியாமல் அவர்கிட்ட சாப்பாடை வாங்கி சாப்பிட்டேன். ஆனால் அது என்ன சாப்பாடுன்னு தெரியல. அந்த அன்பால் கொடுத்தப்ப ஒரு நாகரிகத்துக்காக அதை பெயக்கண்டும் நஞ்சுண்டமைவர் நயத்தக்க நாகரிகம் வேண்டுபவர். அந்த நேரத்தில் அவரை நீங்கள் யாருன்னு கேட்டிருந்தா எவ்வளோ வேதனைப்பட்டிருப்பார். ஆனால் கேட்காம அண்ணே வணக்கண்ணேன்னு 3 தடவை சொல்லி சாப்பாடு ரொம்ப நல்லா இருந்துச்சுனேன்ட்டு கை கொடுத்து அனுப்புனேன். அதை அவர் வீட்டு விசேஷத்துக்கு போகிறப்ப சொன்னேன், பரவாயில்ல யாருன்னே தெரியாமல் வாங்கி சாப்பிட்டீங்கன்றத இப்போவாவது சொன்னீங்களே, அது வரைக்கும் எனக்கு சந்தோஷம்னார். உண்மையிலே மனசை நல்லா வச்சுக்கணும்னு சொன்னது திருவள்ளுவரை தவிர வேற யாரும் கிடையாது. மனத்துக்கண் மாசில நாதல் அனைத்தரன் ஆகுல நீர பிற. மனசை சுத்தமாக வச்சுக்க, உன்னை யாராலையும் அசைக்க முடியாதுன்னார். நான் ஒரு கதை கூட இப்போ அண்மையில் சொன்னேன். ஒரு இடத்துல ஒரு அரண்மனை வாசலில் ஒருத்தன் கதவுல முதுகு சொறினான். உடனே ராஜா பார்த்துட்டு, யாரெங்கே? அரண்மனை கதவிலே முதுகு சொறிந்து கொண்டிருக்கிறான், அழைத்து வா அவனை அப்படின்னு அவன் வந்துட்டான். ராஜா, என் அரண்மனை கதவிலே முதுகு சொறிவதா? யாரடா நீ? ராஜா, எனக்கு ரொம்ப நாளாக முதுகில் நடுமுதுகில் அழுக்குங்க, என் கையால் சொரிய முடியலைங்க, முயற்சி பண்ணி பார்த்தேன் முடியல, அரிப்பு தாங்க முடியல, உங்கள் அரண்மனை கதவு தான் சொரப்பாக இருந்துச்சு, அதனால் சொரிஞ்சேன் அப்படின்னோன்னே, உன் உண்மையை மெச்சுகிறேன், இவனை உடனே அழைத்து சென்று பன்னீரில் குளிப்பாட்டி ஒரு அரண்மனையை கொடுத்து இவனை அரசனாக்குங்கள் அப்படின்னா. அவன் என்னடா முதுகு சொரிஞ்சதுக்கு ராஜா வாக்கிட்டாரு அப்படின்ட்டு அவன் சந்தோஷத்தில் மிதக்குறான். இதை பார்த்துட்டு இன்னும் 2 பேர் வந்தான். நம்மளும் முதுகு சொரிஞ்சா நமக்கு அரண்மனை கொடுப்பாரு அப்படின்ட்டு ஒருத்தன் ஒரு கதவுலையும் இன்னொருத்தன் இன்னொரு கதவுலையும் இப்படியே சொரிஞ்சிக்கிட்டு இருந்திருக்கான். யார் எங்கே இருவர் என் அரண்மனை கதவிலே முதுகு சொறிவது, அழைத்து வாருங்கள் அப்படின்னு ராஜாவே நடுமுதுகில். அவன் சொன்ன அதே வசனத்தை சொல்லியிருக்காங்க. நடுமுதுகில் ரொம்ப நாளாக அழுக்கு, அரிப்பு தாங்க முடியல, எங்கள் கையால் சொரிய முடியல, அதனால தான் நாங்கள் அரண்மனை கதவுல சொரிஞ்சோம். ராஜா சொன்னார், இவர்கள் இருவரையும் அழைத்து சென்று ஆளுக்கு 100 சவுக்கடிகளை கொடுங்கள் அப்படின்னார். ராஜா, அவனும் இதே தானே செஞ்சான், அவனுக்கு அரண்மனை கொடுத்தீங்க, எங்களுக்கு ஏன் சவுக்கடி கொடுக்குறீங்க? அதுக்கு அவன் சொன்னான். ராஜா சொல்கிறாரு, டேய் அவன் தாண்டா உண்மையானவன், நீங்கள் நேர்மை இல்லாதவங்க, உண்மை இல்லாதவங்க. நீங்கள் உண்மையிலே உங்கள் முதுகை அரிச்சிருந்தா ஓ முதுகை அவன் சொரிஞ்சு விட்டுருக்கலாம், அவன் முதுகை நீ சொரிஞ்சிருக்கலாம்ல. அப்போ 2 பேரும் இந்த விவரம் தெரியாமல் அரண்மனை கதவுல சொரியிறீங்கன்னா
உங்களை சவுக்கால் அடிக்காம வேற என்னடா செய்யறதுன்னு. இதுல இருந்து என்ன தெரியுதுன்னா, நேர்மை இல்லாதவர்களுக்கு எங்கிருந்தாவது சவுக்கடி கிடைச்சிக்கிட்டு தான் இருக்கும். நீங்க ஓவரா கைதட்டி என்னைய சிக்கல்ல மாட்டி விட்டுறாதீங்க. நேர்மை இல்லாதவர்களுக்கு சவுக்கடி கிடைக்கும் அப்படிங்கிறது இந்த கதையோட நீதி. அவ்வளோதான், வேற ஒன்றும் நினச்சிடாதீங்க. இன்னைக்கு காலம் எவ்வளவு அழகான காலம்யா. இந்த செய்தியோட நான் முடிச்சிடுறேன். விவேகானந்தருடைய பாறையும் திருக்குறளின் சிலைக்கும் இன்று கண்ணாடி பாலம் அமைத்திருக்கிறது தமிழ்நாடு அரசு. அந்த 133 அடி திருவள்ளுவர் சிலை உருவாகி 25 வருஷம் ஆகுது. விவேகானந்தருடைய கருத்துக்கும் வள்ளுவர் கருத்துக்கும் கண்ணாடி பாலம் இன்னைக்கு சேர்ந்திருக்குன்னா என்ன அர்த்தம்? ஆன்மீகமும் அறிவியலும் ஒன்றாக இணைந்து கொண்டிருக்கிறது என்பதற்கு இதுதான் பொருள். டி.எம். கிருஷ்ணான் ஒரு அருமையான கர்நாடக சங்கீத பாடகர், எல்லாத்துக்கும் தெரியும். அவர் 10 வருஷமா திருவையாறு ஆராதனையில் பாடல. ஏன்? ஒரு பாட்டு பாடினதுக்கு தான். என்ன பாட்டு பாடினார்? பிலகிரி ராகத்தில் பாடினார். பிலகிரி ராகத்தில் கீர்த்தனை பாடியிருந்தாருன்னா 10 வருஷமாக பாடியிருப்பார். அவர் என்ன பாட்டு பாடினதுக்காக அவரை 10 வருஷமாக பாட விடாமல் வச்சுருந்தாங்க தெரியுமா? அந்த சங்கீத அகாடமியில் யாழ்ப்பாண தமிழர்கள் நெய்து கொடுத்த லுங்கியை அணிந்து கொண்டு வந்து கர்நாடக சங்கீத கச்சேரியில் உட்கார்ந்து பாடினாரியா அந்த டி.எம். கிருஷ்ணாங்கிற பாடகர். இன்னைக்கு இதிலிருந்து என்ன தெரியுது? அங்கிருந்து இந்த பக்கம் நோக்கி வந்துகிட்டு இருக்கு, பகுத்தறிவை நோக்கி அவர்கள் பயணம் வந்து கொண்டிருக்கிறது. பகுத்தறிவுவாதிகள் இன்று ஆன்மீகத்தை நோக்கி வந்து கொண்டிருக்கிறார்கள். நான் இது ரெண்டும் சந்திக்கணும். இவை இரண்டும் மனிதம் என்ற புள்ளியில் சந்திக்க வேண்டும் என்பதுதான் என்னுடைய ஆசை. இதை நான் ஆசைப்படல. தவத்திரு குன்றக்குடி அடிகளாருடைய 100ஆண்டு இந்த ஆண்டு. அவர்தான் தந்தை பெரியாரும் அவரும் ஒன்றாக பல மேடைகளிலே பேசியிருக்கிறார்கள். அவர் கொடுத்த குங்குமத்தை தந்தை பெரியார் நெத்தியில் பூசிக்கொண்டார். அப்போது எல்லாரும் கேட்டாங்க, நீங்க எப்படி விபூதி பூசலான்ட்டு. என் நண்பன் குன்றக்குடி அடிகளார் கொடுத்த அந்த விபூதியை பூசிக்கொள்வது எனக்கு பெருமை. இது ஆன்மீகத்தை நேசிப்பதற்காக அல்ல, அவரும் நானும் நண்பர்கள் என்பதை உறுதிப்படுத்துவதற்காக தந்தை பெரியார் சொன்னார்ல. அதுதான் இன்னைக்கு இந்த சிந்தனை இந்த நாட்டுக்கு தேவையா வேணாமா? அருமையாக பார்த்தீங்கன்னா இன்னைக்கு ஒன்றே குலம் ஒருவனே தேவன் திருமூலருடைய அந்த மந்திரத்தை ரொம்ப அழகாக சொன்னார். நல்ல பொதுப்பணி புரிபவர் மகிழ்ச்சியிலே ஆண்டவன் ஒருவன் இருக்கின்றான். ஆண்டவன் எங்கே இருக்கிறான்ட்டு விவேகானந்தர் சொன்னார். நீ கற்களிலே ஆண்டவனை பார்க்கிறாய். கற்களில் ஊட்டுகின்ற புனித நீரை விட நீ மற்றவனுக்காக சிந்தும் கண்ணீரும் வியர்வையும் சிலைகளில் ஊற்றும் புனித நீரை விட புனிதமானதுன்னு சொன்னது யாரு? விவேகானந்தர். பிறப்பொக்கும் எல்லா உயிர்க்கும் என்று சொன்ன வள்ளுவர். 2 பேருக்கும் இன்று கண்ணாடி பாலத்தை இணைத்து கொடுத்திருக்கிற தமிழக அரசுக்கு தமிழ்நாடே இன்று பாராட்டு தெரிவிக்கக்கூடிய காலம் யாது? இறந்தும் உயிர் வாழ்தல் வேண்டின் பறந்து கெடுக உலகை இயற்றியான். இந்த நான் உலகத்தை படைச்ச கடவுள் செத்துருப்போம் அப்படின்னார். இறந்தும் உயிர் வாழ்தல் வேண்டின் பறந்து கெடுக உலகை ஏற்றியான். கவிஞர் வாலி எழுதின பாட்டு ஜெயந்தாக்கு தெரியும். இறைவன் ஒருவன், இறைவன் உலகத்தை படைத்தானா? ஏழ்மையை அவன்தான் படைத்தானா? ஏழையை படைத்தவன் இறைவன் என்றால் இறைவன் என்பது எதற்காக? பொன்னகை அணிந்த மாளிகைகள், புன்னகை மறந்த மண்குடிசை, பசிவர அங்கே மாத்திரைகள், பட்டினியால் இங்கு யாத்திரைகள், இருவேர் உலகம் எதுவென்றால் இறைவன் என்பவன் எதற்காக? யாரு? வாலி. இதேதான் வள்ளுவன் சொன்னான். தனி ஒருவனுக்கு உணவில்லை எனில் ஜகத்தினை அழித்திடுவோம். பாரதி. இறந்தும் உயிர் வாழ்தல் வேண்டின் பறந்து கெடுக உலகை இயற்றியான். இலக்கியம், திரைப்பட பாடல் எல்லாத்தையும் ரசிக்கிறீங்க. 2 இன்னைக்கு வாழ்க்கைக்கு வழிகாட்டுவது எது? டாக்டர் சொன்னார், திரைப்படம் 1931 தொடங்கி இன்னைக்கு 2024. ஆனால் இலக்கியம், அதுக்கு அருமையான இசை கிடையாது. ஏஆர் ரஹ்மான் மியூசிக் போடல, இளையராஜா மியூசிக் போடல,
எம்எஸ் விஸ்வநாதன் மியூசிக் போடல, எம்ஜிஆர் நடிக்கல, சிவாஜி கணேசன் நடிக்கல, சரோஜா தேவி பாடல, நயன்தாரா பாடலை, இன்னைக்கு இருக்கக்கூடிய லேட்டஸ்ட்டு அஜித் பாடலை, ரஜினி ஐயா பாடலை. ஆனால் இலக்கியம் 3000 ஆண்டுகளுக்கு முன் அகர முதல எழுத்தெல்லாம் ஆதிபகவன் முதற்றே உலகு என்று தொடங்கி ஊடுதல் காமத்திற்கின்பம் அதற்கின்பம் கூடி முயங்கப் பெறின் என்ற 1330 திருக்குறள் 3000 ஆண்டுகளுக்கு முன் தோன்றி இன்னும் வாழ்ந்து கொண்டிருக்கிறது என்று சொன்னால் திரைப்பட பாடல் கேட்டு ரசிக்கலாம், வாழ்க்கைக்கு வழிகாட்டலாம். ஆனால் திரைப்படம் தோன்றுவதற்கு முன்பிருந்தே மனிதனுக்கு வழிகாட்டி கொண்டிருப்பது இலக்கியம்தான், இலக்கிய வளம்தான். அந்த இலக்கியத்தை நீங்கள் நேசிக்கணும். அந்த இலக்கியம்தான் இந்த மனிதனுடைய வாழ்க்கைக்கு வழிகாட்டும் என்று சொல்லி நல்ல இலக்கியங்களை படைத்த அந்த இலக்கியவாதிகளின் புத்தகங்களை நீங்கள் வாங்குங்கள், படியுங்கள், படித்ததை மற்றவர்களுக்கு சொல்லுங்கள் என்று சொல்லி இந்த 48வது புத்தக கண்காட்சியில் எங்களுடைய பட்டிமன்றத்தை இவ்வளவு அருமையாக ரசித்து கேட்ட எங்கள் உயிரினும் மேலான ரசிக பெருமக்களுக்கு என் அன்பு வணக்கத்தை தெரிவித்து உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.